நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் எப்பொழுதும் கர்த்தரையே நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை நம்பும்போது நம்முடைய வாழ்க்கை செழிப்பாகும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். அந்த எகிப்து தேசத்திலிருந்து அவங்க புறப்பட்டு வரும்போது முன்னாடி சிவந்த சமுத்திரம், பின்னாடி பார்வோன் அவனுடைய படைகளை கூட்டிக் கொண்டு வருகிறான். அவங்க கலங்கி தவிக்கிறாங்க. அந்த மோசையை நோக்கி அவங்க கதறும்போது அந்த மோசை திடம் மனதாக இருந்து கர்த்தரை நோக்கி கர்த்தரை நம்பி அவன் என்ன சொன்னாங்கன்னா, ஜனங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இன்று காண்கிற எகிப்தியரை நீங்கள் என்றும் காண மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லுகிறார். அதே போல் அந்த செங்கடலை அவர் கோலை நீட்டும் போது அந்த இஸ்ரேல் மக்கள் வெறும் தலை வழியாய் நடந்து போனார்கள். அந்த பார்வோனும் அவனுடைய படைகளும் அந்த கடலில் அமிழ்ந்து போனார். பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ அதே போல் அற்புதம் நமக்கும் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு போராட்டம், பிசாசனுடைய போராட்டம், பலவித போராட்டங்களை அவர் கொண்டு வரும். சரீரத்திலேயோ ஆவியிலையோ நம்ம குடும்பத்திலேயோ பிள்ளைகள் மேலேயோ நம்முடைய சொத்துக்கள் மேலேயோ நம்முடைய உழைப்பிலேயோ நம்முடைய சரீரத்தில் நோயோ எதையோ உண்டாக்கி அவங்க போராடும்போது கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தீங்க தேவன். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நாம் சும்மா அவர் நம்பினா மட்டும் போதும். அதே போல் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கும் சீவன் பர்வதத்தை போல இருப்பார்கள். சீவன் பர்வதம் ஆண்டுடைய வருகை மட்டும் அசையாமல் இருக்கும். மற்ற மலைகள்லாம் உருகி போயிடும். ஆனால் சீவன் மலை ஒரு நாள், ஏன்னா அது கர்த்தருடைய மலை. அந்த சீவன் பர்வதத்தை போல கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றும் அசையாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். அதே போல் கர்த்தரை நம்புகிறவர்கள் செழித்திருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் நீதிமான் பழைய போல செழித்து லீபனோனில் கேதுரு மரங்களைப் போல வளருவாங்க. பார்த்தீங்களா, அப்போ கர்த்தரை நம்பும்போது நமக்கு எவ்வளவு நம்பிக்கையான வசனங்களை தேவன் கொடுக்குறார். பார்த்தீங்களா, அதே போல் சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எவ்வளவு நம்பிக்கை பார்த்தீங்களா. எவ்வளோ போராட்டமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த ராஜா நம்பிக்கையோடு காணப்பட்டார். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கா? நாமும் நம்பிக்கையோடு இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம கர்த்தரை நம்பும்போது நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. அதே போல் கர்த்தர் நமக்காக யாவத்தையும் செய்து முடிக்கிறவர். நம்ம அவர்கிட்ட கேட்கணும், கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் எல்லாமே தெரியும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேண்டும் என்று தெரியும். ஆனாலும் கேட்பது நம்முடைய கடமை. நம்புகிறது, கேட்டால் மட்டும் போதாது, நமக்கு கிடைத்து விட்டது என்று நாம் நம்ப வேண்டும். அவர் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், நமக்கு ஞானத்தை கொடுக்கிறவர். நம்ம பிள்ளைகள் ஞானம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு வேளை படித்ததெல்லாம் மறந்து போயிடலாம். அப்படி டீச்சர் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் எவ்வளவோ சொல்லி கொடுத்தேன், ஆனால் உங்கள் பிள்ளை ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்குது, எது சொன்னாலும் மறந்துடுவாங்க. ஆனால் நம்முடைய கர்த்தர் அவர் ஞானத்தை கொடுப்பார் பிள்ளைகளுக்கு. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கிற தேவன் அவர். அதே போல் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறவர். அவர் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட போராட்டம் குழப்பம் வந்தாலும் அதை மாற்றுகிற தேவன் அவர். தடைகளை மாற்றுகிற தேவன் அவர். தடைகளை உடைக்கிற தேவன் அவர். சில காரியங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் பார்த்தா, கிட்ட போய் பார்த்தா அந்த காரியம் முடிய போகிற நேரத்தில் அது தடையாயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய கண்களாகி இயேசுவை நம்ம பார்க்கணும். பார்த்து அவரை நம்பும்போது நமக்கு நிச்சயமாக இந்த காரியம் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு கேடகமும் அவர்களுக்கு துணியுமாய் இருக்கிறார். அதே போல் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும், அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நம்ம உயர்வான இடங்களில் கண்மலையின் போட்டியில் வைத்து நம்ம தேவன் நம்மை பாதுகாப்பார். எவ்வளோ விலைவாசி கூடினாலும் சரிதான், நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அந்த அப்பமும் தண்ணீரும் ஒரு காலமும் குறைவுபடாமல் கிடைக்க தேவன் செய்தார். அந்த எலியாவுக்கு பாருங்கள், பஞ்ச காலத்தில் அந்த விதவை வைத்து ஆண்டவர் போஷித்தார். அதே போல் அந்த விதவையும் எலியாவின் மூலமாக தேவன் அந்த மாவும் எண்ணெயும் குறையாதபடி பாதுகாத்தார்.
அதே போல் அந்த கேரி தாற்றங்களில் பாருங்கள், அந்த தண்ணீர் வரும் வரைக்கும் காகத்தை கொண்டு போசித்தார். பார்த்தீங்களா, அவ்வளவு சூழ்நிலையிலும் தேவன் கைவிடவில்லை. கர்த்தரை மாத்திரம் நம்ம நம்பணும். நம்மை நம்பும்போது கர்த்தர் நம்மளை உயர்ந்த இடங்களில் வைத்து நமக்காக அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை உலக மக்கள் நம்மளை அற்பமாய் நினைக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை ஒருபோதும் நம்மளை அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. நம்முடைய வேலை கர்த்தரை நம்ப வேண்டும். அவரை நம்பும்போது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பலனை கொடுக்கிற தேவன். அதே போல் ரூத்தை பாருங்க, அந்த ரூத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். அந்த ரூத்து, அந்த நகோமியுடைய மருமகள் 2 பேரும் நாங்கள். ஒருத்தி அவள் மாமியை முத்தம் செய்து அவள் அவங்க தாய் வழி உறவோடு அவள் சேர்ந்து கொண்டாள். ஆனால் அந்த ரூத்தோ நகோமியை பார்த்து சொல்கிறாள், உம்முடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஊர் தான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விடாமல் அந்த மாமியினுடைய பின்னாலே அவள் போகிறாள். போய் அவள் என்ன செய்தா, அந்த மாமி கூடயே போய் அந்த நகோமி என்னென்ன சொல்கிறாளோ அவளுடைய வார்த்தையை கேட்கிறாள். கேட்டு அந்த போவாசனுடைய வயலுக்கு போக சொல்லும்போது அவள் தன்னுடைய மாமி என்ன கட்டளையிடுதாலோ அதன்படி செய்தாள். இதெல்லாம் கேட்டு அந்த போவாஸ் அவளை ஆசீர்வதித்து சொல்கிறாள். அவளுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ நம்பிக்கை. அந்த இஸ்ரவேலின் சேனைகளாகிய நம்முடைய மாமியினுடைய தேவன் நம்மளை கைவிட மாட்டார் என்று சொல்லி அந்த மாமியினுடைய பின்னாடியே போகிறாள். பார்த்தீங்களா அவளுக்கு. அதனால் அவள் பின்னாடி எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டாள். அவளுடைய பரம்பரையில் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே போல் சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோவை பாருங்கள். அவங்க அந்த நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை உண்டு பண்ணிக்கிறான். அந்த பொற்சிலையை உண்டு பண்ணி அவன் என்ன சொல்லுதான், இந்த சிலையை வணங்காதவங்கலாம் அக்னியில் போடக்கூடாது. அப்போ சொன்னாங்க ராஜா கிட்டவே, அந்த 3 வாலிபர்கள் இருக்காங்க, சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ. அந்த 3 பேரும் நீர் பண்ணின பொற்சிலையை வணங்கலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ராஜா சொல்லலாம், நான் அக்கினியில் போட்டுருவேன் அப்படின்னா. அப்போ என்ன சொன்னாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கும் எங்கள் தேவன் இந்த அக்கினியிலேருந்து எங்களை தப்புவிப்பார். அவர் தப்பிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம். எவ்வளோ உறுதியாக அந்த கர்த்தரை நம்பினாங்க. அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார், நிச்சயமாய் நம்மளை காப்பாற்ற. அவன் என்ன செய்தான், 7 மடங்கு அக்கினியில் போட்டான். அப்போ 4வது ஆளாக கர்த்தருடைய தூதன் உலாவுகிறார். அவங்க கொண்டு போய் போட்டவங்க எரிஞ்சிட்டாங்க. ஆனால் இவர்களுடைய வஸ்திரமும் அந்த தீ எரிஞ்ச மனமோ எதுவுமே வரல. அவங்க தலையில் முடி எதுவுமே கருதலை. அப்படி அவங்க காக்கப்பட்டாங்க. இவ்வளவு ஆச்சரியமான கர்த்தரை நம்ம வணங்குறோம் பார்த்தீங்களா. கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக. அதே போல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பெருமூச்சோடு, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார். அவராலே நமக்கு எப்பொழுதும் நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பலன் உண்டு. அவர் நம்மை கைவிடாத தேவன். அந்த தாவீது ராஜா பாருங்க, அவன் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவனாய் காணப்பட்டான். அதே போல் அந்த யோபு பார்த்தீங்களா, கர்த்தர் என்ன சொல்வார், என் தாசனாகிய யோபு. அந்த சத்துருவானம் வந்து நிற்க சொல்ல கர்த்தர் என்ன சொல்வார், என் தாசனாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ என்று கேட்குறாரு. அப்போ கர்த்தருக்கு தெரியும் அவன் யோபு மேலே, நீ பூமி எங்கும் நான் உலாவி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, என் தாசனாகிய யோபின் மேல் அவர் உத்தமன். அவர் உத்தமத்தில் ஒருபோதும் அவர் விலகி போகலை. அவருடைய எல்லாமே போயிற்று. அவருடைய 3 பெண் குழந்தைகள், 7 ஆண் குழந்தைகள், மற்றும் அவனுடைய அந்த யோபு ஐயாவுடைய மாடு, ஏறு, கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாமே அழிந்து போயிட்டு, வீடு எல்லாமே அழிந்து போயிட்டு. கடைசி அவன் சரீரம் முழுவதும் ஒரே ஊரல், சொரிந்து ஓட்டை கொண்டு சொரிந்து கொண்டு இருந்தார். அப்பொழுது மனைவி கூட என்ன சொன்னால், நீர் தேவனை சபித்தும் ஜீவனை விடும் என்றார். ஆனாலும் அவர் என்ன சொன்னார், ஒரு நாளும் அவர் ஆண்டவரே, ஒரு நாள் அவருக்கு வீணான வார்த்தையை அவர் சொல்லவில்லை.
அவர் என்ன சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். ஏசப்பா இந்த பூமியில் பிறப்பார், கன்னி வயிற்றில் அவர் சிலுவையில் அறையப்படுவார், 3ஆம் நாள் உயிர் பெறுவார். அதே போல் அவர் 2ஆம் வருகையில் அவர் வருவார் என்று எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த யோபையா எவ்வளோ தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன். எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்தீங்களா. அவர் எவ்வளவு காரியங்களை அவர் எல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா. அவருக்கு அவ்வளவு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். அவர் ஏன்னா அவர் கர்த்தரை மாத்திரம் நம்பினார். நண்பர்கள்லாம் சொன்னாங்க, நீ ஒருவேளை பாவம் செய்திருப்பா, அதனால தான் உனக்கு இப்படி சூழ்நிலைலாம் வந்துச்சு. அப்படி இருந்து அந்த நண்பர்களை அவர் ஒருபோதும் சபிக்கலை. கர்த்தர் எனக்காக நியாயம் செய்ய வல்லவர், அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது என அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார். பார்த்தீங்களா, அவருக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்று அவர் தீர்க்க தரிசனமாக வார்த்தைகளை சொன்னார். யோகுவை போல எல்லாவற்றையும் இழந்து அப்படி இருந்தோம் நம்முடைய கர்த்தராகி அவர் மேல் அவர் எவ்வளவு வாஞ்சியோக இருந்தார், எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தார் பார்த்தீங்களா. நான் தேவனிடத்தில் நான் எதுவுமே கேட்க மாட்டேன், வாயை பொத்தி கொள்கிறேன் என்று சொன்னார். நான் ஏன் நின்று கேட்கறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னார். நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது கஷ்டம் வந்துட்டுனா உடனே நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுவேன், நான் எப்படிலாமோ இருக்கேன், கர்த்தர் என்னை பார்க்கவில்லையே, என் ஜெபத்தை கேட்கவில்லை, என் கண்ணீரின் ஜெபம் எட்டவில்லையே என்று சில நேரங்களில் நம்ம என்ன செய்தோம், ரொம்ப மனம் கசந்து சோர்வாக காணப்படணும். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கணும். அப்பொழுது அவர் நிச்சயமாக நமக்கு நம்முடைய வேண்டுதலின் சத்தத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் கூட என் கணவர் 2013ஆம் ஆண்டு அவர் இறந்த பிறகு நான் ஊரில் போய் அந்த அடக்க காரியங்களை எல்லாம் முடித்து விட்டு நான் பம்பாய் பட்டணத்துக்கு நான் போகணும். அப்போ போகும்போது நான் ரொம்ப சோர்வாய் காணப்பட்டேன். நான் தனிமையில் இருக்கனே தேவனே, எனக்கு என்ன என் நிலைமை என்ன என்று நான் ரொம்ப வருத்தத்தோடு காணப்படுகின்ற நேரத்தில் கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக என்னிடம் பேசினார். என்ன சொன்னார் தெரியுமா, நீ போ, உனக்காக அந்த இடத்துல ஒரு தாயை உனக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் தீர்க்க தரிசனமாக. அதே போல் நான் பம்பாய் பட்டணத்துக்கு வந்துட்டேன். நான் அங்கே இருக்கும்போது அவங்க அந்த அம்மா ஒரு கடவுளுக்கு பயந்த தாய், எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு தாயா. அவங்க வந்தாங்க. என்னுடைய கணவர் இறந்ததை என்கிட்ட கேட்கறதுக்காண்டி வந்தாங்க. அவங்க ஏற்கனவே எனக்கு பழக்கம்தான். அவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். எல்லாருமே கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள். அவங்க நல்ல பழக்கம், ஆனாலும் ரொம்ப நெருங்கின அப்படி போய் அப்படிலாம் பழக்கம் கிடையாது. அவங்க அவங்க மகன் என் வீட்டு பக்கத்தில் குவார்ட்டர்ஸில் இருந்தாங்க. அப்போ அவங்க என்னை பார்க்கறதுக்கு வராங்க. வந்திருக்கும்போது அவங்க சொன்னாங்க, ரொம்ப நேரம் என்னம்மா ஆச்சு என்ன அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏம்மா நான் நாளையிலேருந்து உன் கூட இன்னையிலேருந்து நான் உன் கூட படுக்க வரேம்மா, நீ தனியாக இருக்காம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா என்று சொன்னார்கள். நான் உண்மையிலே அவங்கள நீங்கள் என் கூட படுங்க, நான் தனியாக இருக்கேன் அப்படிலாம் சொல்லலை. கர்த்தர் அவர்களோடு பேசியிருக்கிறார். எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் 1.5 வருஷம் அந்த அம்மா என் கூட படுத்திருந்தாங்க, என் கூட உதவியாக இருந்தாங்க. அவங்க ஜெபிக்கிற ஒரு தாயார். எனக்கு அந்த நேரத்தில் எனக்கு அவர்கள் ஒரு ஆறுதலாக இருந்தார்கள். பார்த்தீங்களா, கர்த்தர் அவருக்கு பிள்ளைகளை விட்டு போது தனியாக விடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். அவர் ஒருபோதும் அவரை நம்புகிற பிள்ளைகளை அவர் கைவிடுகிற தேவன் இல்லை. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவர் நியாயம் விசாரிக்கிற தேவன். அதே போல் அந்த வேலையிலையும் கூட எனக்கு என் கணவர் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு மத்திய அரசில் வேலை செய்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நேரம் எனக்கு அந்த வேலை அவங்க இறந்து 1.5 வருஷம் கழிச்சு கிடைக்கும்போது எனக்கு வயது 45 வயது. நான் என்னுடைய படிப்பை முடித்து கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் வீட்டில் என் கணவர் வேலைக்கு போவாங்க, நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போவேன். மற்றபடி எழுதுகிற காரியங்கள் எனக்கு இந்த பேனா பிடிச்சி எழுதுகிற காரியங்கள் எனக்கு அதிகமாக நான் கிடையாது. நான் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ எனக்கு அந்த ரயில்வேயில் வேலை கிடைக்கணும்னா ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அப்போ எனக்கு நான் அவங்க இறந்தோன்னா ரொம்ப பலவீனம் வேறு, என்னுடைய மனச்சோர்வு வேறு, ரொம்ப பலவீனமாக வேறு இருந்தேன். அப்போ அந்த சூழ்நிலையில் அந்த ரயில்வேயில் ஒரு எக்ஸாம், ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அதுலேயும் 75 மார்க்கு மேலே நான் எடுத்தேன்.
அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் அந்த மும்பையிலேருந்து என்னைய புசாவல்ங்கிற ஒரு இடத்துல ட்ரைனிங்க்கு அனுப்புனாங்க. அப்போ அனுப்பும்போது எனக்கு வந்து அந்த நேரம் ரொம்ப பலவீனம். ஒரு சின்ன சூட்கேஸ் கூட எனக்கு 4 ட்ரெஸ்ஸு வச்சு அந்த சூட்கேஸை கூட என்னால் தூக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலவீனம். ரொம்ப உடம்புலாம் ரொம்ப பலவீனமாக இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலும் என்னால் நடக்க முடியாது. ஒரு விதமான சோர்வு, அது எப்படி சொல்லணுன்னே தெரியல. அந்த விதமான சோர்வோடு காணப்பட்டேன். அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த ட்ரைனிங்கில் இருக்கிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளுமே சின்ன வயசு பிள்ளைங்க. ஒரு 20, 25 வயசுக்குள்ள தான் எல்லாருமே இருப்பாங்க. நான் மட்டும் வயதான ஆள். எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஆசிரியரே என்னையோட இளமையானவங்க தான். அப்போ எல்லோரும் அந்த 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 சொல்லிக் கொடுத்த டீச்சர் சொல்லுவாங்க அடிக்கடி, என்னை அம்மான்னு தான் கூப்பிடுவாங்க. அம்மா, நீங்கள் ரொம்ப வயசாக இருக்கீங்க, படிப்பு முடிந்து ரொம்ப வருஷமாயிட்டு, ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் ஒழுங்காக எழுதலைன்னா உங்களுக்கு பெருக்கிற வேலை தான் கிடைக்கும். ரொம்ப அதனால் நல்ல நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்கன்னு தெரியலை, நல்லா படிங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது எப்பொழுதும் அந்த கிளாஸில் பாடம் நடக்கும்போது என்னை தான் எப்பவுமே குறித்து பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் கணவனை இழந்த துக்கம், ஒரு பக்கம் சரீரத்தில் பலவீனம், ஒரு பக்கம் அந்த வேலை நிமித்தம் படிக்க வேண்டியிருக்கு. ரொம்ப வருஷமாயிட்டு ஹிந்தியும் சரியாக தெரியாது, இங்கிலீஷில் தான் எல்லாமே அந்த எக்ஸாம். ஒவ்வொரு புக்ஸும் பெரிய பெரிய புக்ஸாக இருக்கும். நான் ட்ரைனிங்கில் படிக்க சொல்ல கூட எனக்கு இவ்வளோ கஷ்டமாக தெரியல. 10th 12th கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல. ஆனால் அந்த எக்ஸாம் வந்து எனக்கு ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க, நல்லா படித்த பிள்ளைகளாக இருப்பாங்க, எல்லாம் டபுள் டிகிரி எடுத்தவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு முன்பாக நான் ஒன்றுமே கிடையாது. அந்த தாவீது ராஜாவுக்கு அந்த கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது எப்படியோ அதே போல் தான் என்னுடைய சூழ்நிலை அப்படி தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கர்த்தர் எனக்கு துணையாக இருந்தார். அப்பொழுது முதல்ல ஒரு மிட்டம் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சாங்க. அதில் நான் 2nd மார்க் எடுத்தேன். அப்போ அந்த எடுத்த டீச்சர் இருப்பான், ரொம்ப ஆச்சரியம். இன்னும் நம்ம இவ்வளோ இது அவங்களாம் என்னைய ரொம்ப சீப்பாக நினச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் எக்ஸாம் வந்து அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சார் வந்து என்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டார். அப்போ நான் எக்ஸாம் எழுதும்போது நான் 2 நாளைக்கு முன்னாடி நான் எக்ஸாம் எழுதும்போது என்னுடைய அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போய் அந்த புக்கிங் ஆஃபீஸில் எப்படி டிக்கெட் கொடுக்கணும், எப்படி அந்த பிரிண்டர் அதெல்லாம் பற்றி சொல்லி கொடுப்பாங்க. அந்த நேரம் என்னுடைய அந்த கீபோர்டு அதெல்லாம் எல்லாமே எனக்கு புதுசாக தான் தெரியுது. அப்போ அந்த கொஞ்சம் ஒரு எட்டு எடுத்து வைக்கிறது கூட என்னால் முடியாது. அப்படி இந்த ஜன்னலில் தான் ஏதாவது பிடிப்பேன், பிடிச்சிட்டு அப்படி தாங்கி தான் நான் நடப்பேன். அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கும்போது தேவன் அந்த எக்ஸாம் வர்றதுக்கு, நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி எனக்கு சரீரத்தில் ஒரே பலவீனம், நான் படித்ததெல்லாம் மறந்து போச்சு. அப்போது அந்த எனக்கு ரொம்ப சோர்வாயிட்டு, நான் என்ன படித்தேனோ அதெல்லாம் மறந்து போயிட்டேன். நான் எப்படி எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்ட்டு ரொம்ப எனக்கு எங்கள் குடும்பத்துலலாம் என்ன சொல்கிறாங்க, வேலை வேண்டாம், பென்ஷன் இருக்குது, நீ ஊரை பார்த்து வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா, கூட இங்கே பாம்பேயில் வந்து 20-22 வருஷம் ஆகிட்டு இங்கே கூட இருந்தவங்களாம் சொன்னாங்க, நீ வேலை பார்த்தா உங்களுக்கு நல்ல டைம் போகும், உங்கள் மைண்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், உங்கள் நாட்களும் விரைவாக அப்படியே நம்ம வேலை நிமித்தம் அப்படியே போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் கர்த்தரும் எனக்கு நீ வேலை செய்ய வேண்டாம் அப்படின்லாம் என் மனசாட்சியில் சொல்லலை. என்னுடைய மனசுக்குள்ளே நம்ம அந்த வேலை செய்தால் நம்ம வந்து நம்முடைய நேரமும் நம்மளுக்கு பேய்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் நம்முடைய சித்தம் எப்படியோ அதே மாதிரி நான் செய்தான்றேன். ஆனால் அனுதினமும் நான் வேதத்தையும் வாசிப்பேன், அனுதினமும் அந்த பாடங்களையும் அன்னன்றைய தினத்தில் உள்ள பாடங்களை படிப்பேன். அப்போ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்றபடி அந்த எக்ஸாம் அன்னைக்கு காலையில் எழும்பி நான் 2-3 எஸ்ஸே படிச்சுட்டு நான் அங்கே போய் நான் அந்த எக்ஸாம் ஹாலில் இருக்கும், ஃபுல்லாக கேமரா தான் இருக்கும், யாரையும் பார்த்து யாரும் எழுத முடியாது. அப்படி எழுதி பார்த்தாங்கன்னா உடனே அந்த வேலையில் அவங்க வைக்க மாட்டாங்க, லாஸ்ட்டாக கிளாஸ் 4ல் போட்டுருவாங்க. அப்போ நான் அந்த வேலையில் இருக்கேன். இந்த பக்கம் ட்ரெயின் ஓட்டுற டிரைவர், இந்த சைடு டிசி, என் பக்கத்தில் கார்டு, அப்படி ஒவ்வொருத்தராக மாற்றி வச்சுருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உட்காந்து எக்ஸாமுக்கு நான் ஏசப்பட சொல்லிட்டேன், ஏசப்பட நம்முடைய பிள்ளை, அந்த கை எழுத்து கூட என்னால் எழுத முடியல, அப்படியே ஒரு மாதிரி எனக்கு இந்த பதட்டமாக இருந்த மாதிரி இருக்குது. நான் எல்லாத்தையும் உண்மை கையில் கொடுத்தேன், நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு நான் எக்ஸாமுக்குள்ளே உட்காந்துருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிங்களோ அந்த எக்ஸாமில் கர்த்தருடைய தூதன் தான் என் கையை பிடித்து எழுதினாரோ, அப்படி இல்லைன்னா ஏசப்பா தான் என் கையை பிடிச்சி எழுதினாங்களோ எனக்கு தெரியாது.
நான் பேப்பர் வாங்கிக்கிட்டே இருக்கேன். அதில் இருக்கிறதே வயதான ஆளு நான் தான். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்னை பார்க்காங்க, எப்படியே பார்க்காங்க. பார்க்க ஒரு அப்பாவி போல் நான் ஒரு படிப்பு யாராவது சொல்லவே மாட்டாங்க. நான் ஒரு ரயில்வேல ஒரு டிக்கெட் கொடுக்குற வேலையில் பார்க்கேன் அப்படின்னு சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் தான் நான் எப்போவுமே அப்படி தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது பேப்பர் வாங்கி எழுதிக்கிட்டே இருக்கேன். எழுதிட்டுச்சில் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தாங்க. ஆனால் எக்ஸாம் முடிஞ்சு வெளியே வந்துட்டேன். வந்திருக்கும்போது எனக்கே ஒன்று மன திருப்தி ஆயிடுச்சு, நம்ம நல்லா எழுதணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த தேர்வு முடிவு வரும்போது நான் தான் ஃபஸ்ட்டு மார்க். நம்புறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு பார்த்தீங்களா அவர் எவ்வளோ ஆச்சரியமான கர்த்தர். எம்காம் டபுள் டிகிரி படித்தவங்க, என்னோட சின்ன பிள்ளைங்க, ஃப்ரெஷ்ஷாக படித்து வந்தவங்க, அவர்களை கூட வயதான நான், படிப்பு முடிந்து 23 24 வருஷம் ஆயிட்டு. நான் அது அவங்க எல்லாமே ஹிந்தி அவங்க ஓன் லாங்குவேஜில் எழுதுகிறாங்க. நான் தமிழ் மீடியத்தில் படித்தவ தான். இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஊரில் படித்தது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் எனக்கு எப்படி அந்த அறிவு அவர் தான் என் கையை பிடிச்சி வந்தார். நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்து அந்த இடத்துல ட்ரைனிங்கில் நான் அந்த ரிசல்ட்டில் நல்ல மார்க் எடுத்து, அதே போல் நான் வேலைக்கு சேர்ந்து 12 வருஷம் ஆகும், 11 வருஷம் ஆகுது. ஆண்டவர் சீக்கிரத்தில் எனக்கு ப்ரொமோஷன். இப்பொழுதும் எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் பாஸு, நல்ல தேவன் நல்ல பணி உயர்வை கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். எப்பேற்பட்ட தேவன் பார்த்தீங்களா? எனக்கு செய்த தேவன் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் வல்லவர். அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் நிச்சயமாய் உங்களையும் ஆசீர்வதிப்பார். அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத தேவன். அவர் சகல அதிகாரம் உள்ள தேவன். அவருக்கு எல்லா மொழியும் தெரியும். நான் என்னுடைய கரத்தை பிடித்து எழுதின தேவன் உங்கள் கரத்தையும் பிடித்து நடத்துவார். ஜெபிப்போமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, தர்மையான வேலைக்காக நன்றி தோப்பினே. அப்பா, உங்களுடைய வார்த்தையை நீர் கொடுத்து தோப்பினே, அதுக்காக நன்றி தோப்பினே. நாங்கள் இந்த உலக மனுஷரை நம்பாதபடி உம்முடைய கருத்தை மாத்திரம் பற்றி கொண்டு, இயேசுவே தேவனே, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கெடகமாக இருக்கிறார் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா, உண்மை மாத்திரம் நாங்கள் நம்ப கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா, உண்மை நம்பும்போது எங்கள் வாழ்க்கையை செழிப்பாகும் தோப்பினே. அந்த நீதிமான் பனையை போல செழிப்பான், அந்த லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொன்ன வசனத்தின்படி அப்பா எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, ஒருவேளை வேலை இல்லாமல் இருந்தால் கூட அந்த பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்கப்பா. போராட்டங்களை மாற்றுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆண்டவரே நீங்கள் குறைவில்லாமல் அவர்களுக்கு தலைக்கு எண்ணெயும் ஆடையும் கொடுங்கப்பா. பணம் ஆண்டவரே மிகுதியாய் பெருகி ஏழைகளுக்கு உதவி செய்கிற கிருபியை கொடுங்கப்பா. இந்த நேரத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உண்மை மாத்திரம் நம்ப கிருபை செய்யுங்க. நீ இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.